Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து. அந்த வீடியோஸையும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7. ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். தி லென்த் அண்ட் பிரெத் of a rectangle are 5.7 plus or minus 0.1 centimeter and 3.4 plus or minus 0.2 centimeter respectively. Calculate the area of the rectangle with error limits. So length and breadth வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்டாங்கிள்க்குரியது. ஸோ ரெக்டாங்கிள்க்குரிய லென்த் வேல்யூ பிரெத் வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லென்த், இது பிரெத். லென்த் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். பிரெத் வேல்யூ வந்து 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஏரியா வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏரியாவுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏரியா ஃபார்முலா என்னது? ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் வேல்யூ எவ்வளோ? ஸோ இங்கே போடும்போது இது வந்து ஆக்சுவல் எல்லு, இது டெல் எல். இதை கேப்ஸில் வச்சுக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவல் எல், இது டெல் எல், அதாவது அதில் இருக்கிற எரர். அதே மாதிரி இது ஆக்சுவலாக இருக்க பிரெத்து, இது வந்து அந்த பிரெத்தில் இருக்கிற எரர். ஓகேவா? ஸோ இப்போது இதுலேருந்து சொல்லுங்கள் எல்லோடைய வேல்யூ என்ன வரும் நமக்கு? 5.7 இன்ட்டு 3.4. அப்போது ஏரியா கண்டுபிடிக்கும் போது எப்பயும் போல் எரர் இல்லாமல் இருக்க வேல்யூ வச்சு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5.7 3.4. 7 4s are 28, 5 4s are 20, 22, 7 3s are 21, 5 3s are 15, 16, 17. 8 3 9 1. ஓகேவா? இப்போ பாயிண்ட் வச்சிங்கன்னா எப்படி வரும்? 19.38. ஸோ அப்ராக்சிமேட்டாக 19.4ன்னு போட்டுக்கலாம் நம்ம. அதானே வந்திருக்கு? ஓகே, கரெக்டு. ஸோ நமக்கு ஏரியாவுக்கு யூனிட் என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இங்கே மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் எரர் மல்டிப்ளிகேஷனுக்குரியது படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எரருடைய வேல்யூ del z by z equal to plus or minus del a by a plus del b by b. ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அப்போ என்ன வரும்? ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ del a by a equal to plus or minus இங்கே டெல் ஏன்றது என்னது? லென்த்தை மென்ஷன் பண்ணுறது. ஸோ டெல் எல் பை எல் ப்ளஸ் டெல் பி பை பி. நமக்கு இந்த எரர் வேல்யூ தான் வேணும். இப்போ இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துங்க. டிவிஷனில் இருக்கிறது அங்கிட்டு கொஸ்டினை எப்படி போகும்? நமக்கு மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட வேண்டியதில்லை. ஓகேவா? சால்வ் பண்ணும்போது ஸோ அப்போது நமக்கு டெல் ஏக்கு பதில் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டெல் ஏ ஈக்குவல் டு a into del L by L plus del B by B. So area value and actual value 19.4 into del L oda value 0.1 divided by நம்மளுடைய L value 5.7 plus del B oda value 0.2 divided by B oda value 3.4. ஸோ இதை இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 0.1 இங்கே 1.7 வரும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா 57 and 34 பார்க்கணும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 57 மேலே வந்து 1 அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே 0.1 கீழே 0.1 தான் இருக்குது. ஒரு டிஜிட் தள்ளி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி எடுத்துடலாம் நம்ம. ஸோ 0. ஒரு 0 போட்டு திரும்ப ஒரு 0 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். 6 டேபிளில் போட்டோன்னா 6 5 30 கிட்ட போயிடும்.
ஸோ நம்ம ஒன் டைம் தான் இங்கே போட முடியும் ஃபஸ்ட் டைம் போடும்போது. ஸோ 57 9 1 3 இங்கே 4 0 430 வருது. ஸோ 430க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 5s are 30. ஸோ அப்போது 6 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36, 7 6 are 42, 6 5s are 30 34, 7 டேபிள்னா 7 7s are 49, 5 7s are 35 39. இது போட்டுக்கலாமா? 399. ஸோ இங்கே நீ படிக்கும் 2 டிஜிட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17க்கும் 1க்கும் ஸோ 0.0 போட்டிங்க அப்படின்னா 17 எத்தனை டைம்ஸ் போடலாம்? 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 5s are 30, 6 6 are 36, 7 6 are 42, 4 102 போயிடுது. அப்போது 6 போட முடியாது, 5 போடலாம்னு நினைக்கிறேன். 7 5s are 35, 8 85 போட்டுக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் போட்டுட்டு அப்போ இங்கே என்ன வரும்? 85 வரும். 50 அடுத்து ஒரு 0 இறக்கிக்கோங்க. ஸோ நமக்கு இதுவே 105 வந்துருக்கு, அதோட இன்னும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 8 போட்டு பார்க்கலாம். 7 7s are 49, 8 7s are 56, 136. இதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா 7 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? 153 போகுது 9 டைம்ஸ்க்கு. ஸோ அப்போ இது போட முடியாது, 8 டைம்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டே நமக்கு டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு இருக்கு 0.017 ப்ளஸ் செகண்ட் இருக்கு 0.058. இதுக்கப்புறம் பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள். 0.017 0.058. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 15 7 0.075 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 19.4 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ கேல்குலேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. இந்த கொஷின் மோஸ்ட்லி எப்போயுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரேண்டமாக எப்போயா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதையுமே விட்டு வச்சிடாதீங்க சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. ஓகே, இது அப்ராக்சிமேட்டாக நம்ம 8ன்னு போட்டும் செய்யலாம். ஸோ 8 போட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். 8 4s are 32, 9 8s are 72, 75, 7 8னா எவ்வளோ வரும்? 15 வரும். ஓகேவா? பாயிண்ட் வைக்கும்போது அதில் ஆல்ரெடி ஒரு 3 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கு. ஓகேவா? ஸோ அது போக இங்கே ஒரு 1 டிஜிட் தள்ளி இருக்குது. ஸோ 15 கிட்ட வரும். கரெக்டாக? கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஒரு 2 டிஜிட், இது அப்ராக்சிமேட் ஆகும்போது 0.08ன்னு போட்டு நான் செஞ்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட், ஸோ 3 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்கேன். சரியா? அப்போது இது அப்ராக்சிமேட் வேல்யூனா 1.552. ஒருவேளை இங்கே நம்ம 75 எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும்? 194 75. 7 5s are 35, 9 5s are 45, 48 9, 7 4s are 28, 9 7s are 63, 65, 6 13. அப்போ 8 6 5 1 4. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14568. உங்கள் புக் ஆன்சர் படி எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதையும் போட்டுக்கோம். ஸோ இது 0.07 வச்சு போட்டோம் அப்படின்னா 14568. ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 1.5ன்னு எழுதிக்கலாம். இது எரரோடைய வேல்யூ. ஓகேவா? அப்போ ஆக்சுவல் வேல்யூ எழுதும் போது நம்ம எப்படி தான் எழுதணும்? A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ தான் ஆக்சுவல் வேல்யூ. அப்போ ஆக்சுவல் ஏரியாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா எரரோட சேர்த்து 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
இதுதான் ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ எடுக்கிறோன்றதை பொறுத்து வேரியேஷன் இருக்குது. இங்கே நம்ம ஒரு வேளை 0.08 அப்ராக்சிமேட்டாக எடுத்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா 15.5ன்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு. அப்போது இங்கே 1.6ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே வச்சுட்டு செஞ்சப்போ எனக்கு 1.4568 வந்திருக்கு. ஸோ அதை அப்ராக்சிமேட்டாக 1.5 நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணுறது டேரெக்டாக கொடுத்துருக்க ஆக்சுவல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போடணும். எரர் இருக்கிறதுக்கு மட்டும் நம்மளோட ப்ராபகேஷன் ஆஃப் எரர் படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கேற்றப்பல மாற்றி எழுதணும். எழுதிட்டு ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.